ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இது வந்து பழனியில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்ட் 2, பார்ட் 1 போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமா வீடியோ பாருங்கள். ஸோ வாங்க பார்க்கலாம் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறோம் வாங்க. இது வந்து பழனி அடிவாரங்க. பழனி அடிவாரத்துலேயே நாங்கள் வந்து பஸ்ஸு ஸ்டாப் பண்ணிவிட்டு நடந்து தாங்க போனோம். நடந்து தான் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தோம். இப்போ வாங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். நேச்சர் வேயில் தாங்க சொல்கிறேன். வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து பர்மிஷன் இல்லை. ஸோ அது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேங்க. சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உண்மையிலே நான் ரொம்ப எதிர்பார்ப்பேங்க. கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க. உண்மையாகவே சொல்கிறேன். நாங்கள் வந்து அடிவாரத்துலேருந்து கோயிலுக்கு போயிட்டோமா, சரி மேலே போயிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு பார்ட் 1 வந்து போட்டிருக்கோம். எல்லாமே போய் பாருங்கள். இது வந்து பார்ட் 2. கோயிலுக்கு போனவங்க வந்து ஃபஸ்ட்டு எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க. நானும் பாப்பாவை கூட்டிகிட்டு நானும் மம்மி மட்டும் போயிட்டுருந்தோம். எங்களுக்கு முன்னாடி எங்கள் கூட வந்தவங்க ஃபுல்லாக வேகமாக போயிட்டாங்க. எல்லாருமே நாங்கள் ஸ்டெப்ஸில் ஏறி போயிட்டுருக்கோம். பார்த்தா முன்னாடியும் எங்கள் ஆளுங்க இல்லை, திரும்பி பார்த்தா கீழேயும் எங்கள் ஆளுங்க யாருமே பின்னாடியுமே வரல. ஸோ ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. சரி எல்லாருமே போயிட்டாங்க, நம்ம மட்டும் தான் கடைசியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வேகமாக நடந்துட்டு இருந்தோம். பாப்பாவும் நல்லா சப்போர்ட் பண்ணால் அவளே ஸ்டெப்ஸ் வந்து கைப்பிடிச்சி ஏறிட்டு வந்தா. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் சாமி கும்பிட போயிட்டு சாமி கும்பிட்டேங்க. பார்த்தா எங்களுக்கு முன்னாடி நாங்கள் தாங்க ஃபஸ்ட்டு போனோம். சொல்லப்போனால் எங்கள் பின்னாடி வந்தவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட் பேட்ச் சாப்பிட போகிற பேட்சில் இருந்தோம் அப்படின்னா, தேர்ட் பேட்சில் வந்து ஆளுங்க வந்து எங்கள் ஆளுங்க இருந்தாங்க. நான் அப்போவே நினச்சேன் மனசில் பட்டியலெல்லாம் அடித்து வச்சுருந்தாங்க. ஒரு பட்டியில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு வந்து சாமிகிட்ட நினச்சேன், கடவுளே நீங்கள் வந்து எந்த அளவுக்கு எனக்கு வந்து பிளெஸ்ஸிங் கொடுக்குறீங்க அப்படின்றது வந்து எனக்கு கிடைக்கிற ஃபுட்டோ இல்லை எனக்கு கிடைக்கிற இம்பார்ட்டன்ஸ் அதில் வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். நம்ம வந்து எப்போவுமே நமக்கு கிடைக்காதில்ல, சரி அதனால் நம்ம போய் பார்க்கலாம், எனக்கு எந்த அளவுக்கு கடவுளுடைய சப்போர்ட் இருக்குது அப்படின்றத வந்து இதிலே தெரிஞ்சிடும். இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படி ஏறி பாப்பாவை கூட்டிகிட்டு வந்து சாமி கும்பிட்ருக்கோம், பாப்பா நடந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு வந்தால் ஃபஸ்ட் பேட்சில் போக வேண்டியது அதிலே மிஸ் ஆகிடுச்சு. அதிலே எனக்கு லக் இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். சரின்னு சொல்லிட்டு செகண்ட் பேட்ச் எங்கள் கூட வந்தவங்களாம் பரவாயில்ல நீங்கள் முன்னாடி போயிட்டீங்களா, பரவாயில்ல நீங்களாம் முன்னாடி போயிட்டீங்க, நாங்களாம் பின்னாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் வந்து நாங்கள் ஃபஸ்ட் பேட்சில் ஆளுங்க இருந்தாங்க, செகண்ட் பேட்ச்லேயும் ஆளுங்க இருந்தாங்க, தேர்ட் பேட்சில் இருந்தாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட் பேட்சில் போக வேண்டியது போல், செகண்ட் பேட்சில் போக வேண்டியதும் போனேன். செகண்ட் பேட்சில் சரி பாப்பா ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு செகண்ட் பேட்ச்லேயும் போல், தேர்ட் பேட்சில் தான் போகணும்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. தேர்ட் பேட்ச்லேயுமே சரி அம்மா ஃபீல் பண்ணுவாங்கன்றதுக்காக மட்டும்தான் நான் தேர்ட் பேட்சே செலக்ட் பண்ணேன். இல்லைன்னா நான் வெளியில் வந்துட்டுப்பேங்க. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட போனால் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஃபஸ்ட் பேட்ச் கிடைக்கல, சரி செகண்ட் பேட்சுமே நம்மளால் போக முடியல அப்படின்னா எந்த அளவுக்கு எனக்கு ஃபுட்டு கிடைக்கலன்றதுல ஒரு விஷயமே இல்லைங்க. பட் என்னோடய லக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். அவ்வளோ பேரில் நமக்கு ஒரு ஆள் வந்து அந்த இடத்துல இல்லைன்ற மாதிரி எனக்கு அந்தளவுக்கு கூட நமக்குலாம் லக் இல்லையே அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். சரின்னு சொல்லிட்டு செகண்ட் பேட்சும் போயிடுச்சு. சரி தேர்ட் பேட்ச் தான் வந்தோம். தேர்ட் பேட்சில் நான் அப்போயே நினச்சேன், சரி ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு பாருங்கள், எனக்கு எந்த அளவுக்கு லக் இருந்தால் நம்ம இந்த கடைசியில் ஃபஸ்ட் பேட்ச் போக வேண்டியது தேர்ட் பேட்சில் வந்து நிற்கிறோம், தேர்டாக இருந்தவங்க கூட முன்னாடியே போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். சரின்னு சொல்லிட்டு தேர்ட் பேட்சில் என்னாச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் தேர்ட் பேட்சில் ஒரு 15-20 பேர் இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தா 15-20 பேரில் ஃபஸ்ட் ஆளாக தான் நான் இருந்தேன். ஃபுட்டுமே ஃபஸ்ட்டு போட வேண்டிய ஃபுட்டு வந்து எனக்கு தான் ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணாங்க. ஸோ நான் அந்த அத்தனை பேரில் வந்து எல்லாருமே இடம் பிடிச்சி உட்காந்தது வந்து சென்டரில் உட்காந்தாங்க, மிடில் உட்காந்தாங்க, ஃபஸ்ட் பிளேஸில் வந்து உட்காந்தாங்க. ஆனால் நான் உட்காந்த பிளேஸில் வந்து ஃபஸ்ட்டு ஃபுட்டு டெலிவரி பண்ணது வந்து எனக்கு தான். அப்போ நினச்சேன் நான், கடவுள் வந்து நமக்கு எதுவுமே கொடுக்கல, எதுவுமே இல்லை கிடைக்காது அப்படின்னும் போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்காக கிடைக்க வேண்டியது வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ். நம்ம ஃபஸ்ட் பேட்சோ செகண்ட் பேட்சோ போயிருந்தால் 10ஓட 11 போயிருப்பேன். ஆனால் தேர்ட் பேட்சில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஃபுட் வந்து சர்வ் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, எனக்கு இது போதும், கடவுளோட துணைன்றது வந்து இல்லையே, நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், எனக்கு லக்குமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அத்தனை பேரில் ஒரு 100 பேர் 200 பேரில் வந்து ஃபஸ்ட்டு ஃபுட்டாக ஃபஸ்ட் ஆளாக வந்து எனக்கு சீட் கிடச்சி நான் உட்காந்தது வந்து அத்தனை பேரில் உண்மையிலேயே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன். அப்புறமா அங்கே ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சுன்னு சொன்னேன். அது என்ன அப்படின்னா, பாப்பா வந்து உட்காந்துட்டு இருந்தா, குட்டி பொண்ணு தான், அவள் வந்து எப்போவுமே வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி அவளாக தான் தனியாக தான் சாப்பிடுவாள். சாப்பிட்டு பழகிக்கினா அவளுக்கு வந்து ஃபுட்டு நாங்கள் ஆக்சுவலாக சரின்ட்டு அவளுக்கு ஒரு இலை போட்டு சாப்பாடு வந்து கொடுத்தோம். ஒரு குழந்தை வந்து ஒரு 2 வயசு குழந்தை வந்து எவ்வளோ சாப்பிடுவா அப்படின்னு சொல்லுங்கள். அவளுக்கு போடுற சாப்பாடோ இல்லை அவளுக்கு இலை வந்து எந்த அளவுக்கு வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதுதாங்க
அப்போ வந்து 2 பேர் வந்து சொன்னாங்கங்க, ஃபுட்டு வந்து சர்வ் பண்ணவங்க 2 பேர் வந்து எங்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, வீட்டில் வேணால் நீங்கள் வந்து உங்கள் விருப்பம் போல் நீங்கள் வந்து ஃபுட்டு கொடுத்துக்கலாம் பாப்பாவுக்கு, இல்லை நீங்கள் வந்து சாப்பாடு இது எப்படினாலும் கொடுத்துக்கலாங்க. ஆனால் வந்து இது வெளியில் வந்துட்டிங்கன்னா 4 பேர்னால் அது 4 பேருக்கான ப்ளேஸுங்க. அது வந்து நீங்கள் ஒரு குழந்தைய வந்து உட்கார வச்சு ஒரு சீட்டுமே வேஸ்ட் ஆகுது, ஃபுட்டுமே வேஸ்ட் ஆகுது, ஒரு இலையே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த நிமிஷம் ஃபீல் பண்ணேன், அப்போ 100 ரூபான்றது வந்து ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, மம்மிக்காக மட்டும்தான் நான் ஃபீல் பண்ணேன். இது வந்து சரியா தப்பா அப்படின்ற மாதிரி. அப்போ என்னோட குழந்தைக்கான ரெஸ்பான்ஸ் வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஒரு மாதிரி நடத்தலை இல்லை. அந்த இடத்துல ஒரு ஃபுட்டு வேஸ்ட் ஆகுது, ஒரு இலை வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போவே நான் எந்திரிச்சு வெளியே வந்துட்டேங்க. ஸோ வெயிட். அவங்க வந்து சொன்னாங்க 2 பேருமே, "ஏம்மா ஃபுட்டு வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க? ஏம்மா வந்து ஒரு இலையே வேஸ்ட் பண்ணுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். ஒரு இலையும் சரி, ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட்டு வந்து எந்த அளவுக்கு வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிட்றவங்க எத்தனையோ பேர் ஃபுட்டு வந்து வாங்கிட்டு சாப்பிடாமையும் போகிறாங்க, இல்லை வாங்கி நிறையா வேஸ்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இதில் வந்து இது வேஸ்ட்டாக இல்லையா அப்படின்றது மட்டும் உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் இது ஷேர் பண்ணேன் அப்படின்னா, கடவுளோட சப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணணும். எனக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பட் எனக்கு கிடைக்க வேண்டிய வந்து ஃபஸ்ட்டு பேட்ச்சில் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ஃபஸ்ட் டைம் கிடைக்கல அப்படின்னாலுமே கடவுள் வந்து நமக்கு கைவிட மாட்டாங்க அப்படின்றது மட்டும்தான். தேர்ட் பேட்ச்சில் ஃபஸ்ட் ஆளான்றது வந்து அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். நமக்கு லக்குன்றது வந்து கடவுளோட துணை இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட் டைம் கிடைக்கல அப்படின்றத விட நமக்கு கிடைக்க வேண்டிய டைமில் கண்டிப்பாக அதுக்கான மீனிங்ஃபுல்லாக அதுக்கான கரெக்டான இடம் கிடைக்கும் அப்படின்றது வந்து எனக்கு அப்போ ஃபீல் பண்ணேன். ஸோ அதுதான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ என்னோடய வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு குழந்தைக்கு வந்து நான் கொடுத்த சுத்தமாக என்கிட்ட வாங்கிக்கவே இல்லை. அப்போ வந்து நான் ஃபீல் பண்ணேன், சரி அவன் சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி தான். சரி அது எந்த அளவுக்கு லாஸ்ட் இல்லை வேஸ்ட்டா இல்லை சரியா தப்பா அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல் சேனல் வந்து நிறைய இருக்குது. ஸோ லோகோ வந்து ஜமுனா ஃப்ரூட் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். என்னோடய உலகமே என் பாப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து அவளுக்கான அந்த இடம் வந்து அவளுக்கான மரியாதை இல்லைன்னும் போது நான் எந்திரிச்சு வந்துட்டேன். ஸோ அது வந்து சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். நேச்சுரலாக வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ்.